நோலன் ஐமேக்ஸ் 70mm டெக்னாலஜியை டார்க் நைட்ல தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாரு கொஞ்சமா. அதுக்கப்புறம் வந்து டன்கிர்க்கு, அப்புறம் இன்டர்ஸ்டெல்லார், அப்புறம் டெனட், கடைசி ஆப்பன்ஹைமர், இப்படி எல்லாத்திலுமே கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணாரு. அப்புறம் ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த ஐமேக்ஸ் 70mm கேமராவை இந்த ஆடிசி படத்துல தான் ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காரு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடிசிஸ் வந்து கஷ்டப்பட்டு 10 வருஷம் கழிச்சு ஊருக்கு போய் சேருவாரு. ஆனா நோலன் வந்து 70mm கேமராவோட அந்த தண்ணியிலே தான் இருக்காரு. ஆடிசிஸ் கரையேறிட்டாரு. நீங்க போயிருவீங்க நோலன். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒடிசியஸ் காசன்வாருக்காக தன் மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு போருக்கு போறாரு. போருக்கு போன ஒடிசியஸ்க்காக வெயிட் பண்ற மனைவி பெலனோப்பிய அடையறதுக்காக சூட்டர்ஸுங்கிறவங்க போட்டி போட்டுக்கிறாங்க. ராஜா இல்லாத அந்த ஊரே வந்து செதஞ்சிட்டு இருக்குது. போருக்கு போன இந்த ஒடிசியஸ் திரும்பி வந்தாரா, இங்க இருக்கிறதையெல்லாம் சரி பண்ணாரா, இதுதான் மீதி கதை. கிரீக்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மித்தாலஜி கதை தான் இந்த ஆடிசி. இது வந்து இதை வச்சு வந்து ஒரு 10 படம் ஹாலிவுட்ல எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 54ல யூலிசியஸ் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அதை ரீவிஷனும் பண்ணாங்க, ரெஸ்ட்ரோஸ்பெக்டிவா அந்த படம் நிறைய படங்கள் வந்துச்சு. கடைசியா இவர் வந்து அந்த ஃபேண்டசி ஜானர்ல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நோலனுக்கு இந்த படம். அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியா தான் எல்லாத்தையும் எடுப்பாரு. சிஜி கம்மி பண்ணிட்டு எல்லாமே ஆஸ்தெட்டிக்கா அந்த மாதிரி தான் எடுப்பாரு. ஏன்னா கடைசி நம்ம டெனட்ல கூட பார்த்துருக்கோம், ஒரு பெரிய ஃபிளைட் வந்து அப்படியே கொண்டு ஒரு ஷெட்டை மோத வைப்பாரு. சிஜியே கிடையாது, அது அப்படியே ஒரிஜினலா இருக்கும். நோலனோட டைரக்ஷனுக்கு வந்து இந்த கதை வந்து அவருக்கு வந்து செட் ஆகல எனக்கு தெரிஞ்சு. பெருசா தீனி போடல. இந்த ஐமேக்ஸ் 70mm கட்டி அழுதுட்டு இருக்காரு. அது எதுக்குன்னே தெரியல. ஏன்னா இந்த படத்துல வந்து விஷுவலா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா இருந்துச்சு. கடல், அப்புறம் வந்து அந்த பெரிய ஒருக்கன் பூதம், அப்புறம் வந்து இந்த பொசிடன் வந்து அந்த கடல் அலையை வந்து இது பண்றது, அப்புறம் ட்ரோஜன் வார்ல இதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா வந்து அந்த அளவுக்கு ஒரு நமக்கு வந்து அது ஃபுல்ஃபில் ஆகல. ஏன்னா இந்த மாதிரி இந்த வாயேஜ் இந்த மாதிரி சீன்ல எடுத்துட்டீங்கன்னா, இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த 3 பார்ட் அட்டகாசமான படம். அதுதான் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பாடம் மாதிரி. இது நோலனுக்கு வந்து இது வந்து நம்ம ஃபுல் ஃபிளெஜ்ஜா கமர்ஷியலா எடுக்கணும். நீங்க வந்து ஆஃப் பீட் தனமா கான்வர்சேஷன் ஓவரா இந்த மாதிரி படம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ ஐமேக்ஸ்ல பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நாங்க பேசுறத பார்க்க வரல, கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கு எதுக்கு 70mm ஐமேக்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் 70mm பிலிம் ரோல்ல எடுத்திருக்காரு ஐமேக்ஸ். அதாவது வேர்ல்டுலயே ஒரு 40 தேட்டர்ல தான் இருக்காமா. நீங்க அந்த 40 தேட்டருக்கு வேண்டிதான் இந்த படம் எடுக்கிறீங்களா? நிறைய பேர் ஏழை வாழ தேட்டர்லாம் இருக்கு, அதுல அந்த அளவுக்கு கொஞ்சம் எடுக்கலாம்ல. நீங்க எப்போ வந்து இந்த மாதிரி மெமெண்டோ, இந்த பிரஸ்டீஜ் இந்த மாதிரி டைப் படங்கள் எடுப்பீங்க? நோலன் வந்துட்டு அந்த டிராவலிங் மட்டுமே எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை வந்து பயங்கரமா நல்ல ஒரு அட்வென்ச்சர்ஸா அந்த போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இந்த டிராமால எல்லாம் ஆமா, இந்த ஆடிசிஸ் அப்புறம் பெண்லோப் இந்த கேரக்டர் மட்டும் தான் அப்படியே வச்சு எடுத்திருக்காரு. மத்த எல்லாமே கலைச்சு போட்டிருக்காரு கதையை திருப்பி திருப்பி திருப்பி. எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கு. அந்த ஒரு ஆளில்லா தீவுல போய் ஒரு குழந்தைகிட்ட போய் சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப போய் அவர் வந்து கூப்பிடும் போது அங்க இருக்க பெரிய பெரிய பயங்கரமான ஹைட்டா வந்து எல்லாத்தையும் அடிச்சு இது பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரிஜினல் கதையில வந்து அந்த குழந்தையோட சாப்பாடு பிடிங்கி தின்னுவானு, அதுக்கப்புறம் தான் அவனு வருவானு கடுப்புல. ஆனா இதுல வந்து சாப்பாடு கேட்கும் போதே வந்துடுறான். இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா நிறைய மாத்தி இருக்காரு. இது வந்து எதுக்குன்னே தெரியல. அப்புறம் அந்த ஒத்தக்கன் பூதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருந்துச்சு. அந்த சரியான சைக்காலஜிக்கல் சீனு. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல நோலனே சொல்லியிருக்காரு, கிலோமீட்டர் டெல் டோரோட அந்த படங்களை பார்த்துதான் எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அந்த உருவத்தை பார்த்தாலே தெரியும் அது வந்து நம்ம ஜீனியஸ் அவரோட உழைப்புல இருந்து வந்தது. அதை வந்து நோலனே சொல்லியிருக்காரு. அது சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு என்ன மேட்டர்னா, நீங்க போய் படுத்தீங்க, அது படுத்தங்காட்டி அது ஒரு 3 ஆளுகளை வந்து தெரியாம தின்றுச்சு. அதே பாவம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறது வந்து அது மாதிரி நீட்டா அது ஒரு குகையில வந்து படுக்குது. அது உங்களுக்கு பொறுக்காம திரும்பி வரும்போது கண்ணுல ஏன்டா நீங்க தானே போனீங்க, போனதுக்கு வந்து அந்த 10 வீரர்களை பலி கொடுத்தாங்க. அது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற போதும் ஒரு ஆடை தின்னுச்சு. அது எவ்வளவு நல்ல போதும் தெரியுமா? அதான் சொல்றேன். அதுல வந்து அது சாபம் நினைக்கிறேன். அது ஒரு சாபம் மாதிரி தான் இருக்கு. பொசிடன் அவங்க கடல் கடவுளோட பையன் என்ன. அது வந்து என்னன்னா கடைசியில வந்து கண்ணுல குத்துனதுக்கு அப்புறம் அது கத்தும், ஐயோ அப்பா பொசிடன் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா பொசிடனோட பையனடா அப்படின்னு பீதி ஆயிடுவானுங்க. அப்போ அந்த கூட கேட்பான், டேய் என்னடா இதெல்லாம் பேசுது அப்படின்னு கேட்பான். டேய் நம்ம கூட பேசல அப்படின்னு. டேய் நீ வந்து எறும்பு கூட பேசிருக்கியா, அந்த மாதிரிதான் இது அப்படின்னு சொல்லுவான். அது வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கடல்ல போகும்போது இந்த பொசிடனோட அந்த கோபங்கள், அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த பழைய கடவுள், அதாவது இப்ப இருக்க கடவுள் வந்து சமாதான கடவுள் ஜீசஸ்,
இந்த மாதிரி இருக்குங்காட்டி அது கிடையாது. அந்த பழைய கடவுள் எப்பவுமே ஒரு வெறியில தான் இருப்பான். மனுஷன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா சாவுடா அப்படின்னு சொல்லி வீசுறது அந்த கடவுளோட மிகப்பெரிய ஒரு இதே இருக்கும். ஆமா, நீ வந்து அனுபவித்தா நீ வந்து விதைச்சது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் அந்த கடவுள் பண்ண ரொம்ப வெறித்தனமான கடவுள். அப்போ ஏதாச்சும் ஆச்சுன்னா போடுறா புயல அப்படின்னு சொல்லி போட்டு அழிச்சிருவாரு. இப்ப நோவா அந்த கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அதுல அப்படிதான் வரும். இது வந்து பிரீச்சர் சீரிஸ் பாத்தீங்கன்னாலும் அந்த கடவுள் கொடூரமான கோபமான கடவுள். அவரு மனுஷனை போட்ட டென்ஷன் ஆகி அவர் சொர்க்கத்துல இருந்து கிளம்பிடுவாரு. அந்த மாதிரி டென்ஷனான கடவுள். இந்த கடவுளோட இந்த கிரீக் காடை வச்சுதான் எல்லாமே வந்து உருவாகுது. அது வந்து அந்த மாதிரி ஒரு 2-3 சீன்கள் காட்சிகள் நல்லா இருந்துச்சு. நோலன் படத்துல வந்து 2-3 காட்சிக்கு வேண்டி வரல. இல்ல நோலன் படம்னாலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் வருவோம். வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சா இவர் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட். ஆமா ஆமா, செஞ்சியெல்லாம் வெறுத்திருப்பாடு போய் ஐயோ அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா கான்வர்சேஷன் அந்த அளவுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து பெருசா கனெக்ட் ஆகல. அதுதான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு, ஆனா அந்த உயிர் இல்ல. அதுதான் மெயின் மேட்டர். ஏன்னா செகண்ட் ஹாப்ல வந்து ஹோம் கமிங் ஒரு வீட்டுக்கு அவர் ஊருக்கு வந்துருவாரு. அங்க இருக்கிற பார்த்துட்டு அந்த ஒரு சீன் அந்த வில்ல வளைச்சு அந்த பெண்டு பண்ணி அதை அடிக்கிறது ஓகே. பழக்கப்பட்ட பழைய கதை எப்பிக் படம் போட்டு, ஆனா எப்பிக் இல்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு, எமோஷன் இல்ல. அது அந்த அவரோட அந்த வீடு, அந்த ரூம், அவங்க ஷூட்டர்ஸ் இருக்கிற இடம், அந்த ஃபைட் பண்ற சீன் எல்லாமே வந்து ஒரிஜினல் அந்த கிரீக்கோட ஒரு இம்பாக்ட் இல்ல. ரொம்ப சின்னதா அது எனக்கு தெரிஞ்சு அது பூட்டான்ல தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்மேன் அந்த ரைசஸ் படத்திலேயே வந்து பூட்டான் சீன்ல காட்டிருப்பாரு. அந்த இதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்னடா இது வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ்ல நடக்குதா இல்லைன்னா வந்து பூட்டான் நடக்குதா, அந்த மாதிரி எனக்கு ஒரு குழப்பமான அந்த ஆர்ட் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து எனக்கு தெரிஞ்சு. பார்க்கும்போது வந்துட்டு ரிட்டனே எவ்வளவு நல்லா இருக்கிற மாதிரி ரிட்டன் வந்து அந்த கிளைமேக்ஸ் அந்த ஒரிஜினாலிட்டி ஜஸ்ட் ரொம்ப அவன் வந்து 70 mm ஏமாத்தல இல்ல. அப்புறம் வந்து அவன் வந்து அவன் படத்தை தான் எடுத்தான். அது ரிட்டன் வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான படம். செகண்ட் ஹாஃப்ல வந்து அவன் அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அடிசிஸ் வந்து அவன் துணி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா பயங்கர பிச்சைக்காரமா தான் இருக்கும். ஒரிஜினலா வேர் பாடி தான். இவங்க வந்துட்டு அந்த போட்டி போடுறதெல்லாம் வந்து அவன் கல்யாணம் பண்றது அவளையதான் அவன் வந்துட்டு அந்த துணி சால் வைக்கிறதெல்லாம் வந்துட்டு சூப்பரா அவ்வளவு வித்தியாசமா இருக்கும். ஆமா ஆமா, இதுல வந்து அந்த வில்ல சேர்த்திட்டு அது விடுறது இதெல்லாம் வந்து என்னத்தா இல்ல. இத வந்து பாக்குறதுக்கு இது ஒரு சீனா, இது என்னத்துக்கு? இதுல பழைய கால சீன், இந்த வில் வளைக்கிறது, இந்த சுயம்பரம், நம்ம ராமரோட அந்த வில்லு அவர் உடைப்பாரு, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைக்கப்பட்ட கதைகள் போல இருக்குலாம், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இதுல பெருசா அந்த மூவி போஸ்டர்லயே இருக்கும் ஒண்ணு பின்னாடி அந்த எலும்பு அந்த ஹெல்மெட் கீழே அப்படி வச்சுட்டு அவன் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர். அதை ரொம்ப டம்மி பண்ணி வச்சிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அகாமெம்னான், அதாவது அவர் தான் வந்து அந்த ட்ரோஜன் வார வந்து போறது. அவர் தம்பி தான் ஹெலனை வந்து கடத்திட்டு வந்திருப்பாரு. அதுக்கு வேண்டி அந்த போருக்கு வந்து போவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ட்ராயில வந்து சூப்பரா இருக்கும் அந்த கேரக்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சியே காய்க்காம டம்மி பண்ணி முடிச்சு விட்டானுங்க. இன்னொன்னு வந்து அந்த ட்ராயில இருந்து அந்த வாயேஜ் அவர் ஏரியா இத்தாக்காக்கு வரதான் ஒரு வந்து ஒரு டாஸ்க், ஒரு 10 நிமிஷம் அலைஞ்சு தெரிஞ்சு வருவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா ட்ராய் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா துர்க்கி. அது வந்து கீழே அங்க இருந்து கிரீக்கு இங்க வர்றதுக்கு வந்து இவ்வளவு வருஷம் அங்க ஆகுது. நினைச்சு பாருங்க, அப்போ வந்து ஒரு டிராவல் எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. அப்போ இதுல சாபம் வேற வாங்கி எவ்வளவு கஷ்டம் அது. ஏன்னா துருக்கியில இருந்து கிரீஸ் பக்கம் எவ்வளவு வருஷங்கள் ஆகுது பாருங்க. அதுல வந்து இடையில வந்து கொஞ்சம் வந்து பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் கலிப்சோ, அதுல கலிப்சோ எப்படி கலிப்சோ சாபத்தினாலதான் நம்ம ஆளு ஜாக் வந்து போய் ஒரு வேர்ல்ட்ஸ் எண்ட்ல வந்து ஒரு வெறும் நண்டுகள் மட்டும் இருக்கிற இடத்துல போய் தங்குவாரு. யார் வைட்டா இருக்கும். அப்ப கலிப்சோ தான் திருப்பி அவர் வர வைப்பாங்க. இதுலயும் அதே கேலிப்சோ தான் இவரை வந்து அடிசிஸ வந்து அந்த ஒரு இதுல அடைச்சிருப்போம், ஒரு மாய உலகத்துல தாமரையை கொடுத்து அடைச்சிருப்பாங்க. தாமரை அதாவது இந்த கேலிப்சோ அந்த கடவுள், அதாவது டெமிகாட் அந்த நிம்பும்பாங்க, அதை வந்து வச்சு மட்டும்தான் வந்து ஒரு கடவுளை வந்து காமிச்சிருக்காங்க. மத்த எந்த கடவுளையுமே காமிக்கல. ஜூயிஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு பொசிடனு எந்த கடவுளையுமே காமிக்கல. அது வந்து அது ஏன் காட்டல? ஏன்னா இம்மார்டல்ஸ் ராத் ஆஃப் காட் வந்து இந்த கிரீக் இது மித்தாலஜிலேயே மிகப்பெரிய சூப்பர் படங்கள். அது வந்து அந்த எந்த அளவுக்கு கமர்ஷியலா இருக்கும் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அது சூப்பரா இருக்கும். இதுல ஒரு சூப்பர் சீன் வந்து என்ன எது வருதுன்னா, அந்த சிர்ஸ்டேன்னு ஒரு ஐலாண்டுக்கு போவாங்க. அது சிர்ஸ்டேன்னு ஒரு விச் இருப்பாங்க. அவங்க அங்க இருக்கிற மனுஷங்களை வந்து அப்படியே அங்க இருக்கிற சாப்பாடை கொடுத்து அவங்க அப்படியே மாத்துவாங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படியே மனுஷன்ல இருந்து. அது வந்து சூப்பரா இருந்துச்சு. அது வந்து நோலனோட என்னன்னா ஒரிஜினல் அந்த அனிமல் முகம் மாறுறதெல்லாம் வந்து நமக்கு சிஜி ஒர்க்ல காட்டாம அப்படியே மனிதர்களை வச்சே காமிச்சிருப்பாங்க. அது சூப்பர் சீன். அது அந்த மாதிரி ஒரு வியர்டான ஒரு காட்சிகள் வந்து நிறைய இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒன் பீஸ் பாத்தீங்கன்னா
அது வந்து ஒரு சூப்பரான ஒரு சரியான சீரீஸ் அது. அதுல ஒவ்வொரு ஐலாண்டு போவாங்க, அங்க நடக்கிற ஒவ்வொரு விசித்திரமான மனுஷங்களாம் பார்த்தா என்ன ஒரு ஐடியா அதெல்லாம் அப்பா. ஆனா இது ஆடிசி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துட்டானுங்க. நமக்கு பழக்கப்பட்ட கதை, கிளைமேக்ஸும் பிடிக்கல எனக்கு, ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ எல்லாம் பெரியவங்களாடா நோலன் படத்தெல்லாம் ஓட்டிட்டு இருக்கீங்க, நீ பெரிய இவனல அப்படின்னு கேட்பீங்க. அது என்ன மேட்டர்னா, நீங்க நோலனை மறந்துடுங்க, 70 ஐமேக்ஸ் மறந்துடுங்க. ஒரு ஒரு சாதாரண ஆளா அந்த படத்தை பாருங்க எப்படி எடுத்திருக்காங்க. நம்ம வந்து யாருக்குமே முட்டு கொடுக்க கூடாது. நோலன் வந்து நாங்க தொடர்ந்து ஒரு படம் பார்த்து ரசிச்சவங்க தான். இந்த மாதிரி கதைகள்லாம் எடுக்கிறது வந்து குசோவாரா கரெக்ட் அந்த ஒரு பயங்கரமா டச்சை கொடுத்து. இப்ப இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா குரோசாவாவோட அவரோட இதுல இருந்து எடுத்திருக்க உமேஜ் படம். அதான் அவரோட படங்களை பார்த்தா இது எடுத்திருக்க. ரேன் அந்த படம் தான் மெயின். ரேட், த்ரோன் ஆஃப் பிளட் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரிஜினல் வார் மூவி எப்படி இருக்கணும் கரெக்டா தெரியும். ரேன்ல வந்து பாத்தீங்கன்னா அது படம் ஃபுல்லாவே ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம். நான் சொல்றது என்னன்னா, இப்ப நோலன் வந்து நீங்க மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க, 70 மறந்துடுங்க. ஒரு படமா நம்ம இந்த படம் வந்து கனெக்ட் ஆகல, அதுதான் மெயின் மேட்ரு. இது வந்து நம்ம ஐமேக்ஸ் மாதிரி நோலனே இது பண்றீங்களா, அதெல்லாம் கிடையாது. படம் வந்து வேஸ்ட், பிடிக்கல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல மியூசிக் லுட்விக் கோரன்சன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் மியூசிக் அந்த ட்ரோஜன் வார்ல அவர் போகும்போது மியூசிக் அப்படியே வரும், சூப்பரா இருக்கும். அந்த மியூசிக் அப்படியே டெவலப் ஆகி அப்படியே பயங்கரமா போகும் அந்த மியூசிக். அது சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட ஐப்பே பாத்தீங்கன்னா அந்த ஒரு டீசர்ல அந்த முதல்ல விட்டாங்க டீசர் பயங்கரமா இருந்தது. டீசர் அல்டிமேட் டீசர். ட்ரெய்லர் விட்டு தான் பல பேருக்கு வந்து டவுன் ஆச்சு இந்த படத்து மேல. ட்ரெய்லர் தான் இருக்கிறதுலே வேஸ்ட். அப்புறம் பல பேர் அந்த ஹெலனை வந்து உலக அழகி, அந்த ட்ராயில வந்து அப்படி ஒரு அழகி அப்படி வரைஞ்சிருப்பாங்க, இதுல வந்து பார்த்தா இவங்களை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அது அந்த இதை வந்து ப்ரமோட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு, ரொம்ப கம்மி சீன்ஸ் தான். ஏன்னா அவங்கள பத்தி இந்த படம் கிடையாது. அந்த ட்ரோய் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படமே நடக்குது. அவர் ட்ரோஜன் வாரே இதுல கிடையாது. இவர் வந்து அவர் பிடித்தங்காட்டி அதை வச்சிருக்காரு, அந்த குதிரை அதெல்லாம். அந்த குதிரை சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது அப்படியே அந்த கடலோரத்துல இருக்கிறது, அங்க இருந்து கொண்டு வந்து அதை நிறுத்து, அங்க இருந்து இறங்குறது அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம 4-5 சீன் அவங்க பொறுக்கி சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஃபுல்ஃபில்லா அந்த படம் வந்து நல்லா இல்ல, ஒரு ஆவரேஜ் படம் அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் ஆவரேஜ் படம் தான். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஒடிசி படத்தையே வந்து இன்னொன்னு தெரியாத ஒரு படம் கீஹோல்னு சொல்லி ஒரு படம் ஒன்று. அது பாத்தீங்கன்னா ஒரு மேன்ஷனுக்குள்ள ஒரு ரூம்லயே வந்து கொண்டாடி அது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த படம் பாக்குறது. ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மாதிரி ட்ரை பண்றது, அது கொஞ்சம் கஷ்டம் தான் பாக்குறது. இந்த மாதிரி நிறைய வந்து ரீவிசிட் இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்ல எல்லாம் நிறைய படம் எடுத்திருக்காங்க. நோலன் படத்திலேயே ஒரு அண்டர்ரேட்டட் படம் தான் எது? நான் வந்து இன்சோம்னியா சொல்லுவேன். ஆமா, அண்டர்ரேட்டட் படம் இன்சோம்னியா. நிறைய பேர் பார்க்காத நோலன் படங்கள்னா ஒரு இன்சோம்னியா தான் இருக்கும். இப்போ 2Ks ஃபாலோவிங் தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். அதையும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது தமிழ்ல வந்து வாமனன் ஜெய் வச்சு அடிச்சானுங்க கன்றாவியா. எனக்கு தெரிஞ்சு இப்ப 2Kல வந்து இன்டர்ஸ்டெல்லார்ல இருந்தா நோலனை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த நோலன் யாருக்கும் தெரியல எனக்கு தெரிஞ்சு. பிரஸ்டீஜ் எல்லாம் பார்த்திருக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து நோலன் எதிர்பார்க்கிறேன்னா ஒரு சாதாரண படங்கள் எடுப்பார் அவரு. அதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரைட்டிங் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு வந்து ரொம்ப வந்து பலியாயிட்டோம்னு பயமா இருக்கு. இனி அடுத்தது வந்து 70mm வச்சு தொங்கிட்டு இருந்தாருன்னா வேஸ்ட். ஏன்னா 70mm வச்சாலே விஷுவல் காமிக்கணும்னு சொல்லி பயங்கரமா விரிஞ்சுட்டான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளு நோலன் மாறினங்காட்டி டெரண்டினோ பாத்தீங்கன்னா இனி அதே மாதிரிதான் இருக்காப்புல. அவர் 8 வந்து ஒரு ரூம்ல தான் கதை. ஆனா அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இருக்கும் அந்த ரூம்ல. அவ மாறவே இல்லைங்க. கோடாக்கு அந்த பிலிமு தான். நான் வெயிட் பண்ண அந்த 70 எடுக்கவே மாட்டாரு. அவர் எடுக்கவே மாட்டாரு. நம்ம ஆளுதான் அவரு. நோலன் வந்து அப்படி இருந்தவர் தான். அந்த ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் வந்து மாத்திருச்சு. திருப்பியும் அவர் வந்து ஃபாலோவிங், அப்புறம் அந்த இன்சோம்னியா, பிரஸ்டீஜ் மாதிரி படங்கள் வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். மெமெண்டோ, மறக்க முடியுமா மெமெண்டோலாம்? அந்த நோலன் எங்க எந்திரிச்சு வாங்க ப்ளீஸ் ப்ரோ.